ரெடிமேட் புட்டு மாவு வச்சு புட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ புட்டு செய்கிறதுக்கு வந்து நான் 2 கப் அளவு புட்டு மாவு எடுத்துக்கிறேன். நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொல பொல மணல் மணல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். பிடிச்சோம்னா பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் உதிரணும். அந்த அளவு தான் பக்குவம் நமக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து புட் மேக்கர் எடுத்துடலாம். அடுத்து புட் மேக்கருக்கு அது வந்து லேயர் பண்ணுவோம். ஃபஸ்ட் லேயரில் வந்து தேங்காய் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் லேயரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை சேர்த்துடலாம். இப்படியும் மாற்றி மாற்றி ஒரு லேயர் தேங்காய், ஒரு லேயர் புட்டு மாவு, இது மாதிரி மாற்றி மாற்றி லேயர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேயர் பண்ணியாச்சு. அடுத்து புட்டு மேக்கரில் வந்து நம்ம இதை வச்சிட வேண்டியதுதான். இந்த ஹோல் இருக்க பார்த்தீங்களா, ஹோலில் வந்து உங்களுக்கு புகை வரும். புகை வந்தாலே போதும் தான், வெந்துடும். சீக்கிரமே வெந்துடும். ஏன்னா இது ரெடிமேட் புட்டு பொடி தான், அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கடலைக்கறியோடையோ இல்லை சுகர் தொட்டோ எதுனோட வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் வச்சு சாப்பிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.